ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தின் அளவு வினாடிக்கு 30,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதரன். வணக்கம் ஸ்ரீதரன், இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம். கர்நாடகா அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டிற்கு நேற்று 23,000 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது படிப்படியாக உயர்ந்து தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டிற்கு 30,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவது காரணமாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி 3வது நாட்களாக குளிக்கவும், பரிசல் இயக்கவும், ஆற்றை கடக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிக்குமங்களூர், மைசூர், இடுக்கி, உத்தர கன்னடா, குடகுமலை, கேரளா மாநிலம் வயநாடு ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்கு உள்ள அணைகளான கிருஷ்ணராஜசாகர், கபனி, நூவு, ஹேமாவதி, ஆரங்கி ஆகிய அணைகள் முழு கொள்ளளவை எட்ட தொடங்கியுள்ளது. 5 அணைகளிலும் சேர்த்து தமிழக காவிரி ஆற்றில் 56,000 கனஅடியாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது படிப்படியாக உயர்ந்து தமிழக எல்லை பகுதியில் காலை நிலவரப்படி 30,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் ஒகேனக்கலில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி, சினிபால் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் வரத்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதே போல காவேரி கரையோர உள்ள பொதுமக்களுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி குளிக்கவும், பரிசல் இயக்கவும், ஆற்றை கடக்கவும், கால்நடைகள் தண்ணீர் இருக்கும் இடத்தில் போகக்கூடாது என்று அறிவுரை செய்து வருகின்றனர். தொடர்ந்து போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தண்ணீரானது படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணைக்கு இன்று மாலை அல்லது இன்று இரவு சென்றடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதரன்.